ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா எல்லா பொருளும் வரிசைக்கட்டி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நான் ஆன்லைனில் வாங்கின சில பல ஐட்டம்ஸை பற்றி தான் ஒரு குட்டி ரிவ்யூ தர போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாகிட்டு ஏதாவது வேலை இருக்குதுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்ட்ரெக்ஸ் ஹேர் சீரம் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து வாங்கியிருந்தேன். இதனோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 சம்திங் அந்த ரேஞ்சில் இருந்து. இந்த ப்ராடக்ட்டை ஏன் சூஸ் பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரெக்ஸில் வந்து ஹேர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே அது பிடிச்சிருந்து. ஸோ அதனாலேயே நான் இதிலேயே ஒரு ஹேர் சீரம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹேர் சீரம் ட்ரை பண்ணதுக்கு வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் உண்டு. அடிக்கடி நம்ம ஹேரை வந்து மணத்து பார்ப்போம். அப்போ அதில் ஒரு லைட் ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா, அந்த ஸ்மெல் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. டக்குன்னு போய் ஷாம்புலாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். நம்ம ஷாம்பு போட்டு ஹேரை டேமேஜ் பண்ண வேண்டாம். சரி, ஜஸ்ட் ஒரு ஹேர் சீரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் இது வாங்கியிருந்தேன். இது ஒரு 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. லைட்டாக ஆயிலியாட்ட, அதாவது பப்பரப்பான ஹேர் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷட்டில்டாட்டு முடி பார்க்க அழகாட்டு நல்லா ஸ்மூத்தியாக நல்லாவே இருந்து ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் இது தீந்துட்டுனா நெக்ஸ்ட்டு இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது இந்த 3 திங்ஸுமே நான் வந்து அமேசானில் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அமேசானில் எனக்கு கம்பேர் டு அதர் வெப்சைட்டில் பார்க்கும்போது இந்த 3மே ரேட் கொஞ்சம் கம்மியாட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 3மே நான் வந்து சேம் கார்ட்டில் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாமே 200, 300 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. மொத்தமாக எனக்கு 600 அந்த மாதிரி ஆச்சு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். இது நான் வந்து சுகர் பாப்பில் இருந்து ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். பாருங்களேன், பேக்கேஜ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நான் ஒரு 2 டைம்ஸ் மேலே யூஸ் பண்ணியாச்சு. இது நான் வந்து ப்ரௌன் ஷேட், மோஸ்ட்லி ப்ரௌன் ஷேட் தான் யூஸ் பண்ணுறது. நான் காமிக்கும் பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு. அதாவது என்ன பாருங்கள், லைட் ஷேட் கொடுத்தாலே அந்த மாதிரி ஒரு அழகாட்டு இருந்துச்சு. நமக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, லிப்ஸ்டிக்கை போட்டு திரும்ப துணியை வச்சு அழிச்சு அந்த லிப்ஸ்டிக் தெரியாத மாதிரி ஆக்கணும். அதாவது லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒர்த்தி, சூப்பர் ஒர்த்தி. இதில் நான் என்ன சூஸ் பண்ணேன்னா, கொக்கோ க்ரஷ் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் இது வரைக்கும் வாங்கின லிப்ஸ்டிக்கில் எனக்கு இது பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இந்த லிப்ஸ்டிக் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஷட்டில் இருக்கணும், அதாவது லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ரொம்ப திக்காக தெரியக்கூடாது. அப்படி இருக்கிற கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த லாக்மிலேருந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது ஏன் வாங்கினேன்னு எனக்கே தெரியலை. நான் ஃபவுண்டேஷன் ரொம்ப யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. எப்போமாச்சும் ஏதாவது ஃபங்க்ஷன் வீடு வரும்போது லைட்டாக அதாவது ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி தெரியக்கூடாது, நேச்சராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது நான் வாங்கின்னு நான் யூஸ் பண்ணல. ஆனால் ப்ராடக்ட் வாங்கினதும் நமக்கு ஒரு க்ரைஸில் போய் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம்ல, அதுபோல் லைட்டாக ட்ரை பண்ணி பார்த்தப்போ ஓகே, எனக்கு இது பிடிச்சிருந்து. ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேவரெட் காஜல் யாருக்கு தான் பிடிக்காது? கேர்ள்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ நான் இதுவரைக்கும் எப்போவுமே யூஸ் பண்ணது என்னென்னா, இந்த மாதிரி ரொட்டேட் டைப்பில் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ரொட்டேட் டைப் வாங்கி ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு 3rd டைம் யூஸ் பண்ணும்போது அது அந்த மேலே உள்ளது அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துரும். எப்போவுமே அது வாங்கி அதாவது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இந்த சுகர் பாப்பிலேருந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து இதுக்கு ஒரு ஷார்ப்னர் தந்திருந்தாங்க. இது ஆக்சுவலி நம்மளுடைய பென்சில் டைப்லேயே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி அதிகமாகிட்டு இருந்துச்சுன்னா பாருங்களேன், ஷேர் பண்ண நமக்கு தேவைன்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம். செம்ம திக்னஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் பாருங்களேன், லைட்டாக போட்டாலே அந்த ஒரு திக்னஸ் அப்படி இருக்கும். நான் வந்து காஜல் வந்து டார்க் ஐக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இது ஒரு 2 கோட்டிங் கொடுத்தாலே எனக்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடச்சிருது. எனக்கு ரொம்ப 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 யூஸ் பண்ணி பிடிச்சிருந்து. கண்டிப்பாக இனி எப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணாலும் இது தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் கிடைக்காத சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த சுகர் பாப் இதில் எனக்கு பயங்கரமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிட்டு. ரேட்டும் 200 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இதுவும் லெங்க்தி, குவான்டிட்டியும் ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருந்து. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே இவ்வளோ தான் இருக்கும். அது டப்புன்னு தீந்துடும். எனக்கு ரொம்ப நாள் போகவே செய்யாது. ஆனால் இது எனக்கு நான் ஒரு 5, 6 டைம்ஸ் மேலே நான் யூஸ் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடு இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த 2மே மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். ரேட்டு ரொம்ப லோ, 170, 150 அந்த ரேஞ்சில் தான் இருந்து. இந்த ப்ராடக்ட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். அண்டர் ரேட்டட். இதை நான் ஏன் சூஸ் பண்ணோம்னா, எனக்கு கொஞ்சம் ஆயிலி ஃபேஸ் ஆக்னி உண்டு. ஸோ இந்த இதில் வந்து க்ளோ ஆக்னி இந்த டைப்பில் இருந்தனால நான் ரீட் பண்ணி பார்த்துட்டு இதை நான் சூஸ் பண்ணினேன். சன்ஸ்க்ரீன் நம்ம யூஸ் பண்ணுற ஆள் தான். ஸோ இந்த 2மே ஒரே ப்ராண்ட்லேயே நான் சூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் இது யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. யூஸ் பண்ணப்போ எனக்கு நான் இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ அழகாட்டு இருக்கான்னு நான் நினச்சே பார்க்கல. ஸோ அமௌண்ட்டு கம்மியாட்டு இருக்கிறதுனால அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணினேன். சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்தேன். நான் யூஸ் பண்ண உடனே எனக்கு அது அப்படி ஃபேஸ்குள்ளே யூஸ் பண்ணேன்னா சட்டிலாட்டு இந்த பாருங்க, ரொம்ப சட்டிலாக இருந்தது. டக்குன்னு அது அப்சர்வ் ஆகி நமக்கு அந்த ஒரு சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் போட்ட மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு கிடைக்கல. அந்தளவுக்கு அந்த நல்லாவே இருந்துச்சு. இந்த பாருங்க,
இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. அதாவது இந்த ரேட்டுக்கு இதனோட ஆக்சுவல் ரேட்டு 300 சம்திங் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் நான் 170 ப்ளஸில் தான் வாங்கியிருந்தேன். பயங்கரமான ஒர்த் இது. ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இதை ஓப்பன் பண்ண மறந்துட்டேன். இப்படி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு காமிக்கணும்ல, அது மறந்து போச்சு ஆக்சுவலி. பார்த்தீங்களா, அழகாக தான் இருக்குது. அதாவது நம்ம லைட்டாக யூஸ் பண்ணாலே போதும். லைட்டாக ஒரு 3 புள்ளி 4 புள்ளி மூஞ்சியில் வச்சுட்டு அப்படியே ரப் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். ரொம்ப பிடிச்சி மூஞ்சில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது ஸ்வெட் ஆகும்போது அது தனியாக காமிச்சு தந்துடும். நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து காமிச்சு தந்துடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு 2 ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸ் அப்படி வச்சுட்டு, அதாவது ஓவர் மேக்கப் போட மாட்டேன், எனக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இதை தான் இதை நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் நல்ல ஓவர் மேக்கப் பண்ணுவீங்கன்னா நிறைய போட்டு நீங்கள் அந்த ஸ்பாஞ்செலாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது அழகாட்டு தெரியும். இல்லை என்ன மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸ் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ஒரு ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டு ஒரு காஜல் போட்டாலே அந்த லுக் வந்து ஒரு நல்ல ஒரு நேச்சரான ஒரு அழகான சிம்பிளான ஒரு லுக் கிடச்சிரும். இந்த ஃபவுண்டேஷன் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணது இல்லை. இது நான் யூஸ் பண்ண பிறகு நல்லா தான் இருக்குது. ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதே நான் கண்டினியூ பண்ணுவேன். ஆக்சுவலி இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்க மறந்துட்டேன். அதனால தான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி இதை சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் ஆர்வ கலரில் இது பிச்சு வேறு போட்டுட்டேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். அதாவது அது சாலிடு பெர்ஃப்யூம் இந்த மாதிரி இருக்கும். இதை அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து லிக்யூட் டைப்பில் இருக்காது, ஒரு மாதிரி ஆயிலி டைப்பில் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதாவது எப்படி இது என்ன சீக்ரெட் லேடி இந்தன அதாவது மனம் எப்படின்னா இது சொல்லவே முடியல. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்மெல் மாதிரி. அதாவது கொஞ்சம் கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்மெல். கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து நெக்லேயோ நம்மளுடைய இந்த ப்ளேஸில் கையில் ஹேண்டில் அப்ளை பண்ணாலும் இந்த ஸ்மெல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஒரு பெர்ஃப்யூம் அடித்ததை விடையும் இது பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம டக்குன்னு எங்கேயாவது போகும்போது நம்மளோட பேக்கில் போட்டு கேரி பண்ணி கொண்டு போயிடலாம். யாருமே பார்க்காத மாதிரியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம பெர்ஃப்யூம் வெளியே வச்சு யூஸ் பண்ணால் யாராவது பார்ப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. ஜஸ்ட்டு சும்மா அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு லைட்டாக எடுத்து ஏதோ க்ரீமை தடவினாலும் ஒரு டைகர் பாமும் அந்த மாதிரி தடவின மாதிரி இது தடவிட்டு போயிடலாம். ஆனால் ஸ்மெல் சூப்பராகிட்டு இருந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதாவது நான் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டதை விடையும் இது யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போனோம்னா எனக்கு ஸ்மெல் ரொம்ப நேரம் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். 200 அந்த சம்திங்கில் தான் வாங்கினேன். இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. அக்குவா, லெமன், ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்டி ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாட்டு ட்ரை பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலி இதை சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே அடித்தாலே அந்த ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் அதை அடித்தாலே உங்களுக்கு வந்துடும். இதுலேயே நிறைய இருக்குது. சாலிட் பர்ஃப்யூம் நீங்கள் அடித்தாலே நிறையவே வரும். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே அண்டர் ரேட்டட்லேருந்து தான் சன்ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். இது SPF 50++. அதாவது நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் போடாமல் நிறையவே போக தான் செய்யணும். அவங்க ஸ்கின்ல நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. அது என்னவோ நம்ம ஒன் டைம் அது யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப அது போடாமல் வெளியே போகவே தோண மாட்டேங்குது. அது ஏதோ கையை இழந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. போட்டாலும் ஸ்கின் அவ்வளோ அப்படி இருக்கான்னு கேட்டால் அது தெரியாது. ஆனால் நமக்கு மனசுக்கு வேண்டி போடுவோம்ல அந்த மாதிரி. ஆனால் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. பார்த்தீங்களா, இதுவும் சேம். அதாவது நம்ம போட்டால் அப்படி டக்கு நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அந்த அப்படி கூலிங்காட்டு நல்லா இருக்குது. ஸ்கின்னே வந்து அப்படி ஒரு நல்ல கூலாக வெளியே போனாலும் ஒரு ஹாட்டாகிட்டே ஃபீல் ஆகாமல் நல்ல ஸ்வெட் ஆகாமல் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதாவது எனக்கு என்ன ஒரு இதுனா இந்த ரேட்டு 170 தான். ஆனால் அந்த ரேட்டுக்கே இவ்வளோ அழகான ஒரு ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட்டு. அதாவது நான் இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்த எல்லாமே எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. சம்டைம்ஸ் சில ப்ராடக்ட் நான் வாங்கும்போது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது எனக்கு பெருசாட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நான் அப்படி விட்டுருவேன். ஆனால் இந்த வாட்டி வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது வாங்கணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவுமே ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாமே 100% ஒர்த்தான ப்ராடக்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஓகே, டாட்டா டாட்டா, பாய் பாய்.